இந்த கொஸ்டினை பாருங்க. அடுத்தடுத்த 8 இயல் எண்களின் சராசரி வந்து 64.5 எனில் அதில் மிகப்பெரிய எண் யாதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதை நான் ஷார்ட்கட் மெத்தடு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே எத்தனை அடுத்தடுத்த இயல் எண்கள், எத்தனை இயல் எண்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. 8 எண்கள் கொடுத்துருக்காங்களா? 8ங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. ஓகேங்களா? இது என்ன நம்பருங்க? ஈவன் நம்பரா. ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் சென்டர்ல எழுதிக்கிங்க. ஓகேங்களா? இந்த வேல்யூக்கு முன்னால வந்து 4 நம்பர், இந்த வேல்யூக்கு பின்னால 4 நம்பர் எழுதுங்க. இந்த வேல்யூக்கு முன்னால 4 நம்பர் 64, 63, 62, 61ங்க. அதே போல இந்த சைடு 4 நம்பர் எழுதுங்க. 65, 66, 67, 68. ஓகேங்களா? இதான் இந்த சீரிஸ். ஓகேங்களா? எப்பவுமே ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா சென்டர்ல இந்த வேல்யூக்கு சென்டர்ல என்ன வேல்யூ வருமோ அதுதான் சராசரியா இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியுங்க. அதனாலதான் இந்த சைடு 4 நம்பர், இந்த சைடு 4 நம்பர் எழுதியாச்சுங்க. ஒரு சீரீஸ் எழுதியாச்சு. இதுதான் அந்த 8 எண்கள் சொல்லி எழுதியாச்சுங்க. இந்த 8 எண்கள் என்ன கேட்டுக்கிறாங்க? மிகப்பெரிய எண் எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. மிகப்பெரிய எண் என்னங்க? 68 தானேங்க மிகப்பெரிய எண். மிக சிறிய எண் கேட்டாங்கன்னா 61 சொல்லி எழுதிக்கணும். என்ன மீனிங்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த 8 இயல் எண்களின் சராசரி டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளவுங்க? டோட்டல் நம்பர்ஸ்களின் எண்ணிக்கை எத்தனைங்க? 8ன்னு சொல்லிட்டாங்களா? 8ங்கிறது ஆட் நம்பரை ஈவன் நம்பரான்னு சொல்லி செக் பண்ணுங்க. ஈவன் நம்பர்னா என்னங்க? ரெண்டு வேல்யூக்கு சென்ட்ரல் இருக்கிற நம்பர் தானுங்க ஆன்சரா வரும். சென்ட்ரல்னா இப்போ இந்த ரெண்டு நம்பர்னா 64, 65னா இந்த ரெண்டுக்குள்ள சென்ட்ரல் இருக்கிற வேல்யூ தான் வரும். இதே ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா ஈஸியா ஃபைன் பண்ணிடலாம். இந்த இப்போ 7னா இருந்துச்சுன்னா இந்த சைடு 3, அந்த சைடு 3 போயிடுச்சுன்னா சென்ட்ரல் என்ன நம்பர் இருக்குதோ அந்த முழு நம்பரே நம்மளுக்கு வேல்யூவா கிடைச்சிடும். அதுவே ஈவன் நம்பர்ல எப்படின்னா இது கிடைச்ச சராசரி வேல்யூக்கு இந்த சைடு 4 நம்பர், அந்த சைடு 4 நம்பர் எழுதிக்கிங்க. அதுவே இங்க 6 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? சென்டர்ல இருக்கிற வேல்யூக்கு இந்த சைடு 3, இந்த சைடு 3 எழுதிட்டு என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க.